வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்தி ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நரம்பு தளர்ச்சி போன்ற நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைய தலைமுறையினர் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலமாக எழுதும்போது கைகளில் நடுக்கம் ஏற்படுவது, அப்புறம் உடல் முழுவதுமாகவே பொதுவாக சோர்வு ஏற்படுவது, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகளில் நரம்பு இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனைகள்லாம் உண்டாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஊட்டச்சத்து அதிகம், அதாவது நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். ஸோ நம்ம ஊட்டச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதால தான் இந்த விட்டமின் B12 குறைவால நமக்கு புற நரம்புகளுடைய வலுவை இது குறைச்சி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நமக்கு கொடுக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்கள் கியூர் பண்ணணும் அப்படின்னா நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகள் என்னென்னது தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடணும். அந்த உணவுகள் என்னென்னதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க அத்திப்பழத்தை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை நீங்க தினமும் 1 அல்லது 2 பழம் சாப்பிடுவதால நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு பலத்தையும் கொடுக்கிறது. இது நரம்பு தளர்ச்சியும் சரி செய்கிறது. ஸோ ஒட்டுமொத்தமாக நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்க அத்திப்பழத்தை எடுத்துக்கோங்க. உலர்ந்த அத்திப்பழத்தையும் நீங்க எடுத்துக்கலாம். அதுவும் உங்களுக்கு நரம்புகளை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். பிரண்டையை நீங்க நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு இருக்கு. பிரண்டையை நீங்க உணவுல சேர்த்துக் கொள்வதால உடலுக்கு பலம் தருவதோடு நரம்புகளையும் பிரண்டை வலுப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த பிரண்டையை வாரம் 2 முறை சாப்பிட்றதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் நீங்க தடுக்கலாம். ஸோ பிரண்டையும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க எடுத்துக்கோங்க. மாதுளம் பழத்தை நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க எடுத்துக்கலாம். நரம்பு மண்டலம் அதிகரிக்கிறதுக்கு, நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக குறிப்பாக இருக்கிறதுக்கு மாதுளம்பழம் சாப்பிடுவது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா மாதுளம்பழம் நம்மளுடைய உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை தரும். ஸோ கூடுதலாக நரம்பு பிரச்சனைகளாக சரி செஞ்சு நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனை எல்லாத்தையுமே நமக்கு இல்லாமல் பண்ணி நம்மளுடைய உடலை நரம்புகள் ரீதியாக பலப்படுத்துது. இது நரம்புகளையும் வலுப்படுத்துது. ஸோ நீங்க நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழத்தையும் உங்களுடைய உணவுகளை கட்டாயம் சேர்த்துக்கலாம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க நெல்லிக்காயை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயை பற்றி பொதுவாக தெரியாதவங்க இருக்கவே மாட்டோம். நெல்லிக்காய் சாப்பிட்றதுல உடலுக்கு தேவையான பலத்தை நம்ம பெறுவலாம். ஸோ கூடுதலாக நெல்லிக்காய் சாப்பிடும்போது உங்களுடைய இம்யூன் பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்திக்கலாம். இந்த நெல்லிக்காயை நீங்கள் சாப்பிடும்போது உடலுக்கு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. உங்களுடைய நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்தி நரம்புகளை பலப்படுத்தி நரம்புகளை ஆரோக்கியமாக வைக்கிறது. ஸோ அதுக்காகவும் நீங்கள் நெல்லிக்காயை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். வெற்றிலையை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெற்றிலையை நீங்கள் மென்று சாப்பிட்றதாலேயே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படுகிறது. வெற்றிலையை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு நன்றாக பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளை எல்லாம் வெற்றிலை உங்களுக்கு தடுக்கும். ஸோ உடல் நரம்புகளை நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த வெற்றிலைக்கு இருக்கு. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்க குணப்படுத்தி வராமல் தடுக்கணும் அப்படின்னா அப்பப்போ நீங்க உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெற்றிலையும் உங்களுடைய உணவுகளுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க. உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு குறிப்பாக நீங்க முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். இப்போ பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்கண்டு மருந்து அப்படின்னு கூட இந்த முருங்கைக்கீரையை குறிப்பிடலாம். வாரத்திற்கு நீங்க 3 முறை இந்த முருங்கைக்கீரையை சமைத்து சாப்பிட்றதால நரம்புகளுக்கு இது பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது. இது கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை போயிட்டு அழிச்சிரும். முருங்கைக்கீரை சாப்பிடும் போது கண் நரம்புகள் உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். உங்களுடைய நரம்புகள் அந்த குறிப்பாக கண் நரம்புகள் பலம் பெற்று ரத்த ஓட்டம் எதுவும் கண்கள் நரம்புகள்ல தடை இல்லாமல் இருக்கிறதுக்கு முருங்கைக்கீரை நீங்க சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருக்கலாம். பேரிச்சம்பழத்தை நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை நீங்க பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுடைய உடலுக்கு தேவையான பலத்தை பேரிச்சம்பழம் கொடுக்குது. இதை நீங்க சாப்பிடும்போது நரம்புகள் மற்றும் எலும்புகள் இது ரெண்டுமே உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். நீங்க இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றதால பலகீனமான உங்களுடைய உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ நோய்வாய்ப்பட்டு தங்களுடைய உடல் எடையை எழுந்து ரொம்பவே மோசமான நிலையில் இருக்கிறவங்க அவங்களுடைய பலகீனமான உடலை பலம் பெற வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பேரிச்சம்பழத்தை நீங்க பாலில் கலந்து சாப்பிடுங்க. நரம்புகள் பலம் பெறும், உடலும் உங்களுக்கு தேவையான பலத்தை உங்களுக்கு பெறும். ஸோ அதுக்காக நீங்க பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு பழங்களை நீங்க தினமும் சாப்பிட்டுட்டே இருக்கணும். ஸோ இப்போ சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பார்த்தீங்கன்னா தினமும் ஏதாவது ஒரு பழங்களை தாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்க விடுபடலாம். தினமும் ஒரு பழத்தை நீங்க சாப்பிடுங்க. அது உங்கள் நரம்புகளுக்கு ஆரோக்கியம். கீரைகளை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இப்போ நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் பொதுவாகவே நல்ல பலன் அளிக்கும். குறிப்பாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரையெல்லாம் நீங்க சாப்பிடும்போது இது நரம்புகளை பலப்படுத்துது. தினமும் நீங்க ஏதாவது ஒரு கீரைகளை அல்லது வாரத்தின் அடிப்படையில் சுழற்சி முறையில் ஏதாவது ஒரு கீரைகளை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்க விடுபடலாம். விதைகள் மற்றும் நட்ஸை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வால்நட்ஸ், பாதாம்,
ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கு. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம், நரம்புகள் மற்றும் உயிரணு சவ்வுகள் வளர்வதற்குமே பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு இந்த விதைகள் மற்றும் நட்ஸ்ல விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவை அதிகமாக நிறைந்திருக்கின்றன. குறிப்பாக விதைகள் மற்றும் நட்ஸ்ல பிஸ்தாவை நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ பிஸ்தாவில் விட்டமின் பி அப்படின்னு சொல்லக்கூடிய தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது அப்படின்றதால விதைகள் மற்றும் நட்ஸை நீங்க எடுத்துக்கோங்க. பிஸ்தாவையும் குறிப்பாக எடுத்துக்கோங்க. உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். பன்றி இறைச்சியை நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க எடுத்துக்கலாம். பன்றி இறைச்சியில நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியமான சத்தான விட்டமின் பி அப்படின்னு சொல்லக்கூடிய தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. மேலும் இந்த பன்றி இறைச்சியில பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் புரோட்டீன் போன்ற சத்துக்களும் அதிகமாக நிறைந்திருக்கு. பன்றி இறைச்சியை நீங்க எடுத்துக்கொள்வதன் மூலம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமலும் தடுத்துக்கலாம். ஓட்ஸை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நீங்க ஒருவேளை வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸை சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா ஓட்ஸ்லும் விட்டமின் பி சத்து அதிகமாக தான் இருக்கு. கூடுதலாக இந்த ஓட்ஸ்ல புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் போன்ற சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய நரம்புகளை அமைதியடைய செஞ்சு நரம்புகளுக்கு அமைதியை கொடுத்து நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஸோ ஓட்ஸையும் நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கோங்க. நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே குணப்படுத்தி நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். கடல் உணவுகளை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12 தான். ஸோ இந்த விட்டமின் B12 தான் மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கும் நரம்புகளுக்கும் அவசியமானது. இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாத்தையுமே போக்கிடும். ஸோ மன இறுக்கத்தெல்லாம் தடுத்து குணப்படுத்துறதுக்கும் முக்கியமான சத்தா தான் இந்த விட்டமின் B12 இருக்கு. இந்த விட்டமின் பி குறைபாடு உங்களுக்கு ஏற்படும் போது தான் நரம்பு சேதம் உங்களுக்கு உண்டாகும். ஸோ இதை நீங்க கியூர் பண்ண முடியும்னா கடல் உணவுகளான மீனை எடுத்துக்கோங்க. அதுல விட்டமின் B12 அதிகமாக இருக்கும். ஆகவே நீங்க வாரத்தில் 2 முறை மீனை எடுத்துக்கிறது, அடிக்கடி மீன் உங்களுடைய உணவுகளை நீங்க சேர்த்துக்கும் போது உங்களுக்கு இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்க தவிர்க்கலாம். இறைச்சியை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இறைச்சிகள்ல விட்டமின் B12 அதிக அளவில் இருக்கு. இது நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே இது உங்களுடைய டயட்ல நீங்க அப்பப்போ இந்த சிக்கன், மாட்டு இறைச்சி போன்றவற்றை நீங்க சேர்த்துக்கோங்க. இதனால விட்டமின் B12 மட்டும் இல்லாம இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவை உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். ஆகையால இறைச்சியை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கும் பொழுது உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். முழு தானியங்களை நீங்க உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்துகிறதுக்கு எடுத்துக்கலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகமாக இருக்கு. ஸோ விட்டமின் பி நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. இது நீங்க இந்த முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, ஓட்ஸ், ஸோ முழு தானியங்களுடைய உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் வலுவாக இருக்கும். நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தி வராமல் தடுத்துக் கொள்ளலாம். பால் பொருட்களை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம். ஸோ பால் பொருட்கள்ல கால்சியம் சத்தும் இருக்கும், பொட்டாசியம் சத்தும் இருக்கும். பால், தயிர், மோர் போன்ற எல்லா பொருட்களுமே இந்த பால் சார்ந்த பொருட்கள்ல கால்சியம் மட்டும் இல்லாம பொட்டாசியம் சத்தும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பொட்டாசியம் இருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றையும் எடுத்துக்கோங்க. உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். இந்த பால் பொருட்களையும் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுத்துக்கலாம். நாம நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் இது எல்லாமே அன்றாடம் சரியாக செயல்படுகிறதா அப்படின்றத உறுதி பண்ணிக்கிறதுக்கும் அதுல ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனா நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தான். இந்த நரம்பு மண்டலம் நம்மளுடைய உடலினுடைய இயல்பான செயல்பாட்டினுடைய ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்கு. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைகளுக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னா நீங்க அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளையும் செய்ய வேண்டியது அவசியம். அது கூட நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு இந்த குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த உணவுகளை தொடர்ந்து வாரத்தின் அடிப்படையில், சுழற்சி அடிப்படையில் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. இதனால நரம்புகள் பலவீனமாக தடுக்கப்பட்டு நரம்புகள் வலிமையாக இருக்கும். நரம்பு தளர்ச்சி போன்ற நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமலும் தடுத்துக்கலாம். நன்றி மக்களே.